வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தில் அமைக்கப்பட்ட தடுப்பணையின் மூலம் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி பி மணிமாறன். இவர் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா அணைக்கரைப்பட்டி கிராம விவசாயி ஆவார். தடுப்பணையின் மூலம் மண் அரிமானத்தை தடுக்கும் நோக்கோடு வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தடுப்பணைகள் கட்டப்பட்டு அதன் மூலம் கட்டுப்பாடு அற்று செல்லும் நீரை கட்டுப்படுத்தி வேளாண்மைக்கு பயன்படுத்தியதோடு அதில் அடித்து வரும் வண்டல் மண்ணினை சாகுபடி நிலத்திற்கு பயன்படுத்தி வேளாண்மையில் அதிக மகசூலை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது இந்த ஓட மேற்கு தொடர்ச்சி தண்ணி அதிகம் தண்ணி வரனால அதிகம் அரிச்சிடுது, மழை அரிப்பு அதிகம் உண்டாயிடுது. அதனால் அதிகம் வெள்ளாமையை பாதிக்க ஆயிடுது. அதிகம் உடப்பு அதிகம் உடப்பு அதிகமாகிடுது. அதனால் இப்போ வேளாண்மை பொறியியல்லேருந்து இந்த தடுப்பு போட்டிருக்காங்க. அந்த தடுப்புனால தண்ணி ஆகினாலும் தேங்கி நிற்கிது, மண்ணரிப்பும் குறைஞ்சிருது. அதனால் மண்ணரிப்பு குறைஞ்சி தண்ணி தேங்கி நிற்கிறனால பக்கத்தில் இருக்க கிணத்துகளில் சப்ளை ஆகிடுது. அதனால் வெள்ளாமை தண்ணி டக்குன்னு வர வெள்ளாமை செய்வதற்கு இதாக வசதியாக இருக்குது. தடுப்பணையினால் நல்ல பாதிப்பு இல்லை. தடுப்பணையினால் நல்ல நன்மை இருக்குது. கடலை நெல் இப்போ வெள்ளாமை விவசாயம் இப்போ மழை காலம் நெல் தான் நடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மழை இது முடிஞ்ச உடனே கடலை விடுவாங்க. அதிகம் கடலை நடுவாங்க இங்கிட்டு. இப்போதைக்கு அந்த அதிகம் அந்த மழை அதிகம் தண்ணி வரதுனால அதிகம் அரிப்பு உண்டாயிடுது. ஓடை அதிகமாக அரிப்பு உண்டாதனால காடுகள் தள்ளி தள்ளி போயிடுது, ஓடையும் தள்ளி தள்ளி போயிடுது. இந்த தடுப்பணை ஓட்டதுனால மண் அரிப்பு நின்றுது, ஓடையும் தள்ளி போகாமல் சீராக ஒரே சீராக வந்துடுது. அகனாக மண் தேங்கி நின்றுது. அதனால் இப்போ வண்டல் மண் நின்றால் அதில் காட்டுகளுக்கும் விவசாயத்துக்கும் அடிச்சுக்கலாம். மேலும் விவரம் பெற பி மணிமாறன் அவர்களை 09786277933 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை மாவட்ட வேளாண்மை துறையின் மூலம் வாடிப்பட்டி வட்டாரத்தில் நெல் பிரதானமாக பயிரிடப்படுகின்றது. இதில் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் நோக்கோடு திருந்திய நெல் சாகுபடி முறையினை அறிமுகப்படுத்தி நாற்றாங்கால் உற்பத்தி, நடவு இயந்திரம் உட்பட அனைத்தையும் இயந்திரமாக்கி நெல் உற்பத்தியினை அதிகரிக்க துறையின் மூலம் ஆற்றும் பணிகள் குறித்து மதுரை மாவட்டம் டி வாடிப்பட்டி வேளாண்மை உதவி இயக்குனர் பி ராமநாதன் தரும் விளக்கம். பொதுவாக எங்களுடைய வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பயிரிடக்கூடிய பயிர் நெல் தான். இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பரப்பளவு, வட்டாரத்தின் பரப்பளவு 6400 ஹெக்டேர். குறுவைக்கு 2000 ஹெக்டேர், சம்பாவுக்கு 4400 ஹெக்டேர். குறுவையை பொறுத்த எங்களுக்கு பிரதான பாசனம் பெரியார் வகை பாசனம் தான். இந்த வருஷம் பெரியார் வகை பாசனத்தில் குறுவையில் தண்ணி இல்லை. தென்மேற்கு பருவமழை ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் இப்போ வடகிழக்கு பருவமழையில் 4400 ஹெக்டேர் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 4400 ஹெக்டேர் இப்போ சம்பா பருவம் நல்லா இருக்குது, மழையெல்லாம் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
ஓரளவுக்கு வந்து எல்லா பக்கமும் நடவு பணிகள் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தருணத்தில் நாங்கள் என்ன விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, தமிழ்நாட்டுடைய உணவு உற்பத்தி கடந்த இயர் 110.65 லட்சம் மெட்ரிக் டன். இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு குறியீடு நிர்ணயம் செய்துள்ளது 145 லட்சம் மெட்ரிக் டன். இந்த 145 லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தியை நாங்கள் அடையணும்னா அதுக்கு பிரதானமான தொழில்நுட்பம் வந்து திருந்திய நெல் சாகுபடி தான். இந்த திருந்திய நெல் சாகுபடியை எங்கள் வட்டார அளவில் நாங்கள் பிரபலப்படுத்தி வர்றோம். ஏறத்தாழ வந்து 1500 ஹெக்டேர் வரைக்கும் இந்த பருவத்தில் வந்து நாங்கள் திருந்திய நெல் சாகுபடி அமைப்பதற்காக நாங்கள் வந்து ஏற்பாடு செய்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 650 ஹெக்டேரில் திருந்திய நெல் சாகுபடி வந்து அமைத்து வந்திருக்கிறோம். திருந்திய நெல் சாகுபடியில் வந்து மேஜராக பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து நாற்றங்கால் அமைப்பதற்கு இங்கேயே வந்து நாற்றங்கால் அமைப்பதற்கு முதற்கொண்டு மெஷின் இங்கே வச்சுருக்கிறோம், இயந்திரங்கள் வச்சுருக்கிறோம். அந்த இயந்திரங்களை வச்சுக்கிட்டு நாற்றங்கால் வந்து நாங்கள் அமைத்து கிட்டத்தட்ட வந்து 14 வயது இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாற்றங்கால் அமைச்சிட்டு அப்புறம் நடவுக்கு இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். நடவு இயந்திரங்களை பயன்படுத்துகிறப்ப 25 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கிறது மாதிரி அந்த நடவு இயந்திரங்களை வச்சு நெல் நடவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ப்ரைவேட்டாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஆள்கள் இருக்காங்க. இப்போ ஒரு விவசாயி விரும்பினார்னா எப்படி, அதை நவீன யுகத்தில் என்னென்னா, ஒரு ஏக்கர் நடவு செய்கிறதுக்கு அவர் ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரே வந்து நாற்றங்கால் அமைச்சு இயந்திரம் மூலமாக நாற்றங்கால் அமைச்சு இயந்திரம் மூலமாகவே நடவு செஞ்சு கொடுத்துட்றாரு. ஸோ இது வந்து எங்கள் பகுதி விவசாயிகளுக்கு இது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. எங்கள் பகுதியில் அதனால் திருந்திய நெல் சாகுபடி நிறைய விவசாயிகள் வந்து தானாக முன் வந்து செய்கிறாங்க. இப்போ கூட நம்ம நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட வந்து 50-60 ஏக்கர் திருந்திய நெல் சாகுபடி ஒரே ரகம் ASC 16 ரகத்தை போட்டிருக்கிறோம். ஆக இது நடவு செஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நடவு செஞ்ச 10வது நாள், 20வது நாள், 30வது நாள், 40வது நாள் 4 முறையும் கோணோ வீடுற கருவியை பயன்படுத்துகிறோம் களை எடுக்கிறதுக்கு. இந்த களை எடுக்கிறதுக்கு கோணோ வீடுற கருவியை பயன்படுத்துறதுனால அதில் என்ன லாபம் அப்படின்னா, நம்ம கோணோ வீடுற பயன்படுத்துகிறப்ப உழவு போட்டது மாதிரி நல்லா வந்து மண்ணை வந்து நல்லா புரட்டி கொடுக்குது. இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் நல்லா அப்புறப்படுத்தி விட்டுருது. களைகள் அப்புறப்படுத்தி விட்டதுக்கு அப்புறம் அந்த களைகள் நாளடைவில் மக்கி உரமாக பயன்படுது. அதே மாதிரி நல்ல மண்ணை புரட்டி கொடுக்குறப்ப மண் வந்து பொலிவாகி வேர்கள் வந்து நல்லா கீழே வந்து வேர்கள் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதுபோக வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி நுண்ணுயிர் திறன் வந்து செயல்பாடு அதிகரிக்கிறது. அதனால் நம்ம பார்த்தோம்னா இந்த திருந்திய நெல் சாகுபடியில் சாதாரணமாக வந்து மற்ற இடங்களில் வந்து சிம்பு வந்து சாதாரண நடவு முறையில் 6லேருந்து 7 டில்லர் கிடச்சிச்சின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 40 சிம்பு வந்து சாதாரணமாக பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்க்குறது பூரா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய இப்போ 3-4 வருஷமாக வந்து திருந்திய நெல் சாகுபடி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக சாதாரண நடவு முறையில் ஒரு ஏக்கருக்கு வந்து 2 டன் கிடைக்குது அப்படின்னா இந்த திருந்திய நெல் சாகுபடியில் 4லேருந்து 4.5 டன் வரைக்கும் சாதாரணமாக கிடைக்குது. ஸோ விவசாயியுடைய மகசூல் ரெட்டிப்பாகுது, விவசாயியுடைய லாபம் வந்து 3 மடங்கு ஆகுது. இதுதான் எங்களுடைய அரசாங்கத்தின் குறிக்கோள். விவசாயியுடைய மகசூலை வந்து ரெட்டிப்பாக்கணும், அவருடைய லாபத்தை 3 மடங்காக ஆக்கணும். அதுக்காக தான் இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையை வாடிப்பட்டி வட்டாரம் முழுவதும் நாங்கள் பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எங்களுடைய வேளாண்மை துறையில் கடந்த ஆண்டு 110.65 லட்சம் மெட்ரிக் டன் வந்து உணவு உற்பத்தியை எடுத்துள்ளோம். இந்த வருஷம் வந்து எங்களுடைய வேளாண்மை துறையிலிருந்து 145 லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்திக்கு குறியீடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த குறியீடை அடைவதற்கு நாங்கள் கையாளக்கூடிய உக்தி என்னன்னா இந்த திருந்திய நெல் சாகுபடி தான். எங்கெங்கே எங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையை கையாண்டு எங்களுடைய தமிழகத்தின் உணவு உற்பத்தியை வந்து உற்பத்தி செய்கிறதுல நாங்கள் எப்படியும் ஒரு முதலிடம் வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு வர்றோம். எங்களுடைய வாடிப்பட்டி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் எப்படி இந்த திருந்திய நெல் சாகுபடி முறைகளை பயன்படுத்தி அதிகமான ஒரு லாபம் ஈட்டுறாங்களோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இந்த முறையை கடைபிடித்து நல்ல ஒரு லாபம் பெற்றுடும் மாதிரி இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, இது சம்பந்தமாக வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய தலைமையிடமான மதுரையில் இருக்கக்கூடிய இணை வேளாண்மை இயக்குனர் அலுவலகத்தை நாடலாம். அல்லது ஒவ்வொரு வட்டாரத்திலும் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வேளாண்மை உதவி இயக்குநர்கள் இருக்கும், வேளாண்மை அலுவலர்கள், துணை வேளாண்மை அலுவலர்கள், உதவி வேளாண்மை அலுவலர்கள் எல்லாம் இருக்காங்க. எந்த நேரத்திலையும் நீங்கள் வந்து வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகலாம். உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டுட்டு விவசாயிகள் வந்து இப்போ நம்ம ஆண்டு முன்னியத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல மழை கிடைத்துக்கிட்டு இருக்கு. இந்த மழையை பயன்படுத்தி இந்த ஆண்டு நல்ல ஒரு நெல் மகசூலை எல்லாரும் அடைய வேண்டும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த தூர்தர்ஷன் டிவி அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற பி. ராமநாதன் அவர்களை 098659425
84 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.